வணக்கம். பரங்கிக்குளம் ரிஷிகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இஸ்லாமியர்கள் மீது ஒரு தவறான ஒரு வெறியை ஊட்டி கொண்டு நாங்கள் தான் இந்து காவலர்கள் என்று சொல்லி பாரதிய ஜனதாலாம் ஒரு பிரமையை உருவாக்கி கொண்டு இருக்கின்றது, ஒரு மாயை உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா அவங்கள இந்துக்களான கட்சி கிடையாதான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அதுக்கு தான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்ம பாரதிய ஜனதாவை உருவாக்கிய முக்கிய தூண்களில் ஒருவர், பிரதமராக ஆசைப்பட்டு பிரதமராக ஆக முடியாமல் இதுவரைக்கும் இருந்து அரசியலிருந்து ஓய்வு பெற்றவர் முன்னாள் உள்துறை அமைச்சர் எல்கே அத்வானி அவர்கள் தான் பாரதிய ஜனதாவை உருவாக்குனதுல முக்கிய காரணம். அப்படிப்பட்டவர் அவர் கரசேவா அந்த ராம ஜென்ம பூமி விவகாரத்தில் மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டு அதுக்காக பாடுபட்டவர். அந்த மீட்டெடுத்தவர் ராம ஜென்ம பூமியெல்லாம் கூட இந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அவருடைய பெண் ஒரு பிராமண, அவருடைய பெண் பிரதிபா அத்வானி ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க. ஒரு பிராமணரை கல்யாணம் பண்ணிவிட்டு அவரை வானம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீமோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பிரதிபா அத்வானி அவர்கள். அப்போ இது என்னத்தை சொல்கிறது, இவர்கள் எப்படி இந்து மத காவலர்கள்னு சொல்ல முடியும்? அதே மாதிரி முரளி மனோகர் ஜோஷியுடைய பொண்ணு, அவர் தான் ஏக்தா யாத்திரை நடத்தி கொடியேற்றும் போதெல்லாம் நான் பாண்டிச்சேரிக்கு அவர் ஏக்தா யாத்திரையில் வரும்போது கூட்டமே இல்லாத பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆள் கூட இல்லை. அப்போ அந்த ஏக்தா யாத்திரையை அவர் காஷ்மீரில் போய் கொடியேற்றுறாருன்னு சொல்லி அவருக்கு துண்டு போட்டு நான் வரவேற்றவன். அப்படிப்பட்டவருடைய பொண்ணு ரேணு என்ன பண்ணுறாங்கன்னா, ஷா நவாஸ் ஹுசைன் என்ற ஒரு முஸ்லீமை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி தான். அதே மாதிரி எனக்கு அரசியல் கூட இருந்தேன். அவரை நான் ஆசான்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் அவருடன் நெருக்கமாக இருந்தவன் நான் டாக்டர் சுப்பிரமணிய சாமி கூட ஜனதா கட்சி, நான் புதுச்சேரி ஜனதா கட்சியில் இருக்கும்போது. அப்போ சுப்பிரமணிய சாமியுடைய மகள் சுபாஷினி நதி ஐதர் என்பவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நதி ஐதர் என்பவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவரும் முஸ்லீமு. அதே மாதிரி விஸ்வ இந்து பரிஷத்துடைய அசோக் சிங்லாலுடைய மகள் நக்வி என்ற முஸ்லீமை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்களும் இஸ்லாமியர்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறியை எதுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள்? உங்கள் பொண்ணையே உங்களால் ஒழுங்காக வச்சு ஒரு இந்துக்கு கட்டி கொடுக்க முடியாத நீங்கள் ஏன் இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்பு அரசியலை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார்கள்? இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்து கலாச்சார வாழ முஸ்லீம் தான். அவங்க தழுவிக்கிட்டாலும் பல இனக்கலப்பு என எது வந்தாலும் அவர்கள் இந்த நாட்டின் முஸ்லீம் தானே ஒழிய அவர்கள் இந்து கலாச்சாரம், இந்த கலாச்சாரத்தை தருணவங்க தான் அவங்க. புரியுதுங்களா? அந்த இந்து கல்ச்சர் பேஸ்டு முஸ்லீம் இஸ்லாமியர்களாக தான் இருக்க முடியும். அவங்க மீது ஏன் நீங்கள் வெறிய விட்றீங்க? அவங்க மார்க்கத்தை அவங்க பின்பற்றுறாங்க, அவங்க பிடிச்ச வழியை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதில் நம்ம குறை சொல்கிறது தப்பு. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இதற்கு மேலே நான் எதுக்கும் சொல்கிறதில்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் கொள்கையை உங்களாலேயும் பின்பற்ற முடியல.